சூப்பரா மாமா கேரளா ஐட்டம் மாதிரி வந்து குடிச்சிருக்கீங்க. ஆமா கேரளா பிஸ்தே அப்படியா? அப்புறம் ஆல் ரவுண்டு தாளக்காரனா பாரு ஒரு தடவை எவ்வளவுன்னு கேக்குறாரு. அவருக்கே அது வந்து சொல்லியா குத்துக்கு 10 வரியா? குத்துக்கு 10 தானா? நீ ஒத்தரா குத்தல வர மாட்டே. நீ நம்ப முடியலையா? யாரு வெள்ளக்க மாதிரி பிஞ்சுவாங்க. சூப்பர் பிள்ளை என்னமா நீ அழகரு. நாங்க கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவல் கன்னி பெண்களா நட்டுற டான்ஸ் இருந்தா கன்னி பெண்கள் என்ன பார்த்தா கன்னி பெண் மாதிரி தெரியும். வசந்த விழுந்துச்சு நீ வந்து கிராஸ் விளக்க மாதிரி பிச்சுவ படத்துல பிடிக்கும். டேய் நான் பொம்பளை பிள்ளைடா. பொம்பளை பிள்ளை நட்டுற பொம்பளை பிள்ளை பிறந்தா நாங்க 4 பேரே ஒரு கும்பாசியம் பண்ணிருக்கோம். நீ கும்பாசியம் பண்ண நினைச்சா நீங்க முடியாது ராசா. உன் பேட்டுக்குள்ள என்ன நடக்க அதை ஏன் கிட்ட கிடக்குது அமைக்கு நோக்காரு. இந்த எதுக்கு உட்காந்து விளக்கமா பின்னாடி நீ பின்னாடி நக்க வேணா. நானும் பின்னாடி நினைக்கிறியா? இங்க வர டவுசர் போட்டிருக்கேன். அப்புறம் உள்பாவோட கட்டல டவுசர் தூக்கணும் செத்துரு. இப்ப போற பொம்பளை பிள்ளைங்க போற லெகின்ஸ் அது கூட இல்லையா? ஒரு விஷயம் தெரியுமா? நானும் ஒரு காலத்துல உள்பாவோட கட்டினவதான். உள்பாவோட கட்டுனா இந்த நாடா கவரை கலட்ட முடியும் ஆள் வந்து புடிச்சு போடுறாங்க. டவுசர்னா உருவிட்டு ஒரே ஓட்டம் ஓடிடலாம் தோல்ல ஓட்டுக்கிட்டு. தெரியுமா? உனக்கு கொஞ்சமா வெக்கம் இருக்கா? 7ஆம் நம்பர் ஊம்பல டவுசர் கிடக்கு வந்து இல்லம்மா. நம்ம வந்து சேராட்டா மாணிக்க ஆளுண்டு எழுதி போட்டாலும் இப்படி இப்படி போயிருவோம். இந்த சொல்லி வச்சுக்கிறாதப்பா. ஏன் நீ வேற சும தூக்க வர்றியா? உன் ஜாமான ஒழுக்கமா தூக்கு. வந்துட்டா தூக்கத்துக்கு அழகு உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன அழகா இருந்து எதுக்காக போகும்? 10 பைசா பேசணும் இல்லடா. நான் இவ்வளவு அழகா இருந்து எதுக்கு? என் நகையெல்லாம் பாரு. நீங்க எல்லாம் நினைக்கலாம் என்னை கன்னி பெண்ணு சின்ன பெண்ணு. அப்படிதாமா தெரியுது. உண்மைக்குமே நான் ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மாமா. லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டியா? ஆமா. என்ன அழகரு அழகரா இல்ல அவங்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன். கைய கொடுவேன். நீ வந்து சித்தப்பா வாங்க போற. 3 மாசம் முழுகாம சந்தோஷம் தானே அது? இல்ல மாமா என்ன இங்கதான் என் துக்கமே. ஏய் அதுல என்ன துக்கம்? சந்தோஷம் துக்கம். எந்த ஒரு பெண்ணுமே தான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த தன் கணவர்தான் முதல்ல சொல்லுவாங்க. ஆமா இதானே உண்மை. அதான் உண்மை. நானும் 3 மாசமா இருக்கிற விஷயத்த என் புருஷன்கிட்ட சொல்லிடலாம்னு தவிக்கிறேன். ஏமா சொல்ல வேண்டியதானமா? எப்படி மாமா? நான் 3 மாசமா வந்து என்ன புண்ணியம்? என் புருஷனே வெளிநாடு போய் 5 வருஷம் ஆச்சு. அப்ப யாருக்கு போகுதுல 3 மாசம்? என் புருஷனே நொட்டின அத்தை பக்கத்து வீட்டுல ஆம்பளை அவன் என்னைக்கு பாரில் வந்து என்ன பிரெக்னன்ட் ஆக்கிறது. அதனாலதான் அவனை சொல்றியா? இவன் அதுக்கு கூட அண்ணனுக்கு துரோகம் பண்றியா நீ? யாரு? உங்க அண்ணனுக்கு நான் துரோகம் பண்ணவே மாட்டேன். ஒண்ணுதான் எனக்கு துரோகம் பண்றேன். மானகட்ட மல்லார ஏண்டி புருஷனை விட்டு வேற பேருக்கு புள்ள பத்திருக்கியடி? ஏண்டி புருஷனை விட்டு புள்ள பத்திருக்கிய? ஊர்வலம் என்ன பேசும்? ஆத்தா மஞ்சமாதா என்ன? ஆமா உங்களை எல்லாம் நாடு பார்த்தா மஞ்சள் புஞ்ச போட மாட்டேன். சிவகாமி நிறுத்து. அவளுக்கு ரொம்ப நேரமா சந்தேகமா நீ பொம்பளையா? நான் டேய் இவள ரூம்குள்ள கூட்டிட்டு போ. பொம்பளை ஆம்பளை செக்கப் பண்ணி கூட்டி போ. எனக்கு சந்தேகமாவே இருக்கு. என்ன இங்க ஏண்டி உன்னை கெடுத்துட்டாங்க? சிவகாமி என்ன நீயே ஒரு பெண்ணுக்கு பெண்ணை இப்படி எரிஞ்சு பேசலாம்? ஏண்டி நீயும் நானும் வேற ஆடி. ஆமா உனக்கு எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு பெண்ணோட மனசு உனக்கு எனக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்னடி இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு அதை வச்சு பொழைக்க தெரியல. ஆனா அம்புட்டு உன்கிட்ட இருந்தும் உனக்கு பொழைக்க தெரியல. பொடி மானகட்ட நான் வேற என்னமோ சொல்ல போறேன் நினைச்சேன். ஏய் நீ வயசுக்கு வந்துட்டியா வரலையா? அப்பா என்ன சொல்லிருக்காரு? பருவம் எடுத்த பெண்ணுதான் திணைக்கேடு போட்டு இருக்காரு. ஐயோ நான் என்ன செய்வேன்? ஏன் சிவா நம்பிராஜ மாமா சொல்லிருக்காங்க வயசுக்கு வந்த பெண்கள் தான் காட்டுக்குள்ள போகணும். ஆமாடி சத்தியமா சொல்றேன். என்ன பூங்காவனத்தம் மேல சத்தியமா சொல்றேன். என்னடி நான் வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கு வந்துட்டியா? நீங்க நம்ப மாட்டீங்க. நான் செல்லுல வீடியோ பிடிச்சு வச்சிருக்கேன். கருமத்தை இதையா? ஐயா அசந்து டவுன் பஸ் மினி பஸ் எல்லாம் ஏற சொல்லிடுறாங்க. ஏமா ரெண்டுக்கு லக்கேஜ் போட்டுறாங்க. லக்கேஜ் இதுல ஓடுறாங்க. பஸ்ல ஏற லக்கேஜ் இதுக்கு போடுவானா? டேய் இதுல டபுள் லக்கேஜ் போடுவாங்க. ஏய் வாடா இங்க. ஏய் நீ முதல்ல வயசுக்கு வந்துட்டியா வரலையா? வயசுக்கு வந்துட்டியா? நீ முதல்ல வயசுக்கு வந்தியா? ஏய் இல்ல வேற வயசுக்கு வந்துட்டியே. எங்க
போட்டா பிடிச்சி வச்சிருக்கலாம் இதையா? ஆமா சீ மாமா சீர்திக்கிட்டு வந்தது. இது செல்லுல வச்சா எப்படி இருக்கும்? நான் உன்னை சொல்லவா? என்ன? நான் ஒரு பெண்ணு வயசுக்கு வந்துட்டேன், நீ வயசுக்கு வந்துட்டியா? இல்லடி, எனக்கு அதான் சந்தேகம். இவ வயசுக்கு வந்திருக்காளே, இவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ எப்படி வயசுக்கு வந்துன்னு எனக்கு ஒரு ஆசை. ஓ அப்ப நீ வயசுக்கு வராதனால நீ வந்த மாதிரி நானும் வந்தா தான் காட்டுக்கு அப்பா காவல் போவேன் இருக்காரு. எப்படி வயசுக்கு வந்த? கவலைப்படாத சிவகாமி. என்னடி, நிறைய பேர் நிறைய மருந்து மாத்திரை தாரே உன்னை வயசுக்கு வர வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துவாங்க. இந்த நாட்டு மருந்தெல்லாம் தரேன் இருக்காங்க, காசு பணத்தை புடுங்கிடுவாங்கடி. ஏன்னா ஒரு நாட்டு வைத்தியம் இருக்கு, இத பண்ணுனா நீ 2 நாள்ல வயசுக்கு வந்துரும். நீ உயிர் தொழில சொல்லுடி. உங்க வீட்டுல ஆடு மாடு இருக்கா? ஆடு மாடுக்கா பஞ்சம்? அது ஒரு 6-7 இருக்குது. 7 அது இருக்கிறதுக்கும் நான் வயசுக்கு வரதுக்கு என்ன சம்பந்தம்? மாடுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்ல. மாடு கட்டி போடுற முளைக்குச்சி இருக்குல்ல? ஆமா. என்னடி வெள்ளி செவ்வாய்க்கு உட்காந்து நினைச்சா சொல்லுவாங்க. கூட என்னமா சொல்ல போறேன். ஏய் இப்படி புருஷ வெளிநாடு போனதுக்கு அப்புறம் புள்ள பக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? இருங்க, எதுக்கு மாமா எதுக்கு வெக்கப்படணும்? எதுக்கு வெக்கப்படணும்? நீ எந்த ஊர்ல இருந்து நாடகத்துக்கு வர்ற? நான் வந்து திருச்சியில இருந்து வரேன். திருச்சி ஏர்போர்ட்டுக்கு அங்கிட்டு இருக்கு உன் ஊர். ஆமா. அங்க இருந்து நீ மதுரைக்கு 6 மணிக்கெல்லாம் வந்தாகணும். ஆமா. அப்ப எத்தனை மணிக்கு கிளம்பிருப்ப? ஆமா. டெய்லி போயிட்டு வர்றியே. போயிட்டு வரேன். டெய்லி உனக்கு ஒரே பஸ் கிடைக்குதா? இல்ல, ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் பஸ் கிடைக்கும், ஒரு நாள் ரூட் பஸ் கிடைக்கும். பஸ் கூட பஸ் எல்லாம் ட்ரெயின்ல ஏறி வந்துருவேன். ட்ரெயின்ல வருவே, இல்லாட்டி கார்ல வருவே, ஆட்டோ பிடிச்சு கூட வந்துருவேன். ஏன் நோக்கம் என்ன? சங்கத்துக்கு வரணும். ஆமா. அதே போல ஏன் நோக்கம் என்ன தெரியுமா? என்ன? எனக்கு புள்ள வைக்கணும். அது எவனுக்கு பார்த்தா என்ன? ஏய் ஆத்தாடி, இவளோட சேர்ந்தா அவ்வளவுதான் போல இருக்கு. ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கடி. உன்னைய பார்த்தா பெண்ணுக்கு பெண்ணு போராம பண்ற மாதிரி இருக்கு. ஆனா என்ன பண்ண? என்னடி? ஆனா ஒரு விஷயம் என் வயிற்றுச்சல்ல சொல்லவா? சரி சொல்லு. உனக்கு இருக்கிறது மட்டும் எனக்கு உண்மையா இருந்துச்சு. ஏய் என்னது? கல்குறிச்சில தொகுதியில நிப்பேன். ஏய் என்னடி சொல்ற? ஆனா என்ன பண்ண? இல்லையே, பழைய துண்டுக்கே உள்ள குமிராஜ கூட்டம். அத்தி பார்த்தே தாங்க முள்ளடி. இதுக்கு போட்டா என் பக்கத்துல கூட போட்டல, உன் பக்கத்துல போல. அத்தசத்துல போயிடாத. ஐயோ நான் வெளியில போக மாட்டேன் சாமி. சிவா என்னடி? நம்ம இருவரும் பெண்கள் நினைத்தா ஒன்னா சேர்ந்துருக்கோம். ஆமாடி, ரொம்ப நாளாச்சு. உனக்கு வேற ஆள் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டேன், எனக்கு ஆள் கிடைக்காம இருக்குது. நீ காட்டுக்குள்ள முன்ன பின்ன போயிருக்கியா? காட்டுக்குள்ள போனதே இல்லை. எனக்கு அப்பா சொன்னாரு காட்டுக்குள்ள வெறும் பெரிய பெரிய மிருகம்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். எனக்கு பயமா இருக்குது. நான் காட்டுக்குள்ள போக பயமா இல்லையா? எத்தனை பேர் கூட போயிருப்ப? மத்தியில போயிருக்க. ஒரே மானகட்ட மல்லார். ஏண்டி ஒரு உயிர் தொழிலை பத்தி அப்படி கேட்கலாமா? உயிர் தொழில்னா உனக்கு எனக்கு என்னடி வித்தியாசம்? ஏய் உனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? இங்க பாரு. என்ன போடி, நீ ரொம்ப பொம்பளை ஒரிஜினல் பொம்பளை மாதிரி புரட்டாத. ஏய் ஏண்டி என்னடி? நான் உண்மையாவே ஒரிஜினல் பண்ணட்டி. நீ உண்மையான பொம்பளையா? நம்ம 2 பேரும் சத்தியம். உங்க அம்மா சத்தியமடி. அப்ப உனக்கு எனக்கு ஒரு போட்டி. நான் செய்யறத செஞ்சுட்டேன்னா நீ உண்மையான பொம்பளை, நான் ஒத்துக்கிறேன். நெல் வரேன், ஒத்துக்கிறேன். நான் உயிர் தோழி. ஆனா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கு. என் ஆசையை மட்டும் நிறைவேற்றுறேன். திரும்ப திரும்படி. என்னடி? பாப்பா உண்மையான பொம்பளை. நான் செய்யறத செஞ்சா உனக்கு 500. நான் செய்வேனே. ஏண்டி உயிர் தோழி, உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன். அப்படி அடி போடி. உங்களை கட்டிய பாரு. நீ சிரமப்படாத. நான் அம்மா என்னடி ஒரு நோக்கம் இருக்க? என்னையா அசந்த 5 மணிக்கு எங்கிட்டு போயிடாத. ஐயா பால் கறந்துற பாருங்க. நான் பார்த்தா சொசைட்டி எரும பண்ண மாதிரி இருக்கா? ஐயா இவ கிட்ட வருவா, அப்படியே மண்டியை வெடுக்க ஆட்டுற, மண்டியை பிடிக்கி வீசிடுவேன். மாமனார ஒழுக்கமா இருக்கிற என்னது? ஏமாந்து தொலைஞ்சிடாதடி. நீ வந்து வாடமும் பாடமும் தாளக்கார மண்டியை பிடிக்க வீசிடுற மாதிரி. என்னைய பார்த்தா தாளக்கார மண்டை ஆட்டுறாரு. நீ போயிடாத. ஏய் போடி போல. சரி இன்னைக்கு எங்க தெரியுமா போறோம்? திரைக்காடு போறோம், காவலுக்கு போறோம். என்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட நடக்கிற மாதிரி அம்மா கிட்ட நடக்கூடாது. அம்மா வள்ளி அம்மா வருவாங்க, அவங்கள்ட்ட அடக்க உடக்கமா இருக்கணும். பணிவா வணக்கம் சொல்லி மரியாதை செய்யணும். டேய் மத்தியில சலங்க மாசம் உட்காந்துக்கூட விடக்கூடாது இன்னைக்கு. எங்க? ஆமா உனக்கு விஷயம் தெரியுமா? அம்மாவை கூப்பிட்டு நீ அம்மாவை கூப்பிடு, அங்கன போய் நக்குறேன். எங்க நக்குற? சின்ன பிள்ளை சேர்ந்துங்க. நீ சிவகாமி என்னடி? நீ தள்ளிடி. அம்மா வணக்கம் சொல்றாளா இல்ல பயமுறுத்துறாளா? நான் என்னமா பண்றது? இவளை போல நானும் குனிஞ்சு சொல்லத்தான் ஆசைப்பட்டு, எந்த குனிஞ்சா வெயிட் இழுத்துரும்
பிடிச்சிருமோன்னு பயமா இருக்கு. அப்படியா? ஏடி இவளை எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க? கேரளாமா. அப்படியா? சும்மா சொல்லக்கூடாது. அவளுக்கு இந்த நகனத்துல யாரு வாங்கி போட்டாங்கன்னு கேளுங்கம்மா. யாரடி இதெல்லாம் வாங்கி போட்டா? ஏடி அம்மா ஏன் நகையாவது பூரியா இருக்கு, உங்க நகை இவ்வளவு அழகா அதுக்கு மேல போகுது. இது எங்க எடுத்தீங்க? நான் எடுக்கிறது என்னடி, எனக்கு வந்து அப்பா எடுத்து கொடுத்தாரு. நான் எங்க போய் எடுக்கிறது? உனக்கு யாரு எடுத்து கொடுத்தா? எனக்கு யாரும் எடுக்கலம்மா, ஏன் ஓடி போன புருஷன் எடுத்து கொடுத்தான். ஓடி போன புருஷனா? ஓடி போயாச்சு, அப்புறம் எதுக்கு அந்த புருஷன் எதுக்கு வாங்கி நீங்க ஞாபகப்படுத்தாதீங்க. அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாமா, துரோகம் பண்ணிட்டான். என்ன துரோகம் பண்ணா? காதலிச்சு என்ன புண்ணியம், 5 வருஷம் காதலமா. ஒரு நாள் அவனை பார்க்கலாம், அவன் வீட்டுக்கு போறேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டான். என்னடி அப்படி பண்ணனா? நான் வீட்டுக்கு போனா அவன் பொண்டாட்டி கூட கட்டி பிடிச்சு போறது கிடைக்கும். நீ அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா பொண்டாட்டியோட இருக்காம அப்புறம் அடுத்தவோட இருக்க முடியுமா? ஊர்ல பெரியவங்க சொன்னதை வச்சு நான் நம்பிட்டேம்மா. என்ன சொன்னாங்க தெரியுமா? பழகுன மாடுதே உழவுக்கு நல்லா இருக்குன்னு நம்பி ஏமாந்துட்டேம்மா. அது காயடிச்ச மாடுன்னு கடைசியில தான் வாடி. ஏன்னா எதையுமே தெரிஞ்சு போகணும், தெரியாம போயிட்டா இப்படித்தான் அவஸ்தை. நானாவது அவஸ்தையில மாட்டி முடிப்போமா? சிவகாமி அப்படி கிடையாதுமா, நல்லவ. ஆம்பளைன்னு எழுதி போட்டாலும் எடுத்து 2 நாளைக்கு நக்குவா. பரவாயில்ல, சோடா அப்படியே கை தட்ட சொன்னது உனக்கு தான் இருக்கு. ஆமா, ரொம்ப அழகா இருக்கடிவா, பொம்பளை லட்சணம் அப்படியே இருக்கிய. உங்களை போல அழகானவங்க கூட வரும்பொழுது நானும் அழகானது கொஞ்சமாவது போல எடுத்துக்குவாங்க. ஆத்தாடி சும்மா சொல்லக்கூடாது. உன் இடையழகு, உன் நடையழகு, உன் உடையழகு, உன் கெண்டை அழகு, உன் தொண்டை அழகு, ஏன் மட்டும் ஒட்டழகு, பூப்பழகு. உள்ள சொல்லையே பொழைக்க மாட்டேங்கிறத பூதி கழினீங்க. நீ சொல்லத பத்தி பேசுறாடா, பொட்டி பிஞ்சு இருப்பாத்துக்க விளக்க மாதிரி பிஞ்சு. ஆண்டி பாவம், உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. பாவம் என் நம்பி ரொம்ப அழகா இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், அப்பா வந்தாரா? என்னமா சொன்னீங்க? அப்பா வந்தாரா? என்ன சொன்னீங்க? ஏய் என்னடி இது, அப்பா வந்தாரா? ஏமா அப்பா கிட்டலாம் போறதுக்கு நல்லா சிவகாமியா? அம்மா அப்பா வந்து பேச சொன்னாமா, காட்டு போய் காவல் பார்க்கணும் சொன்னாரு. இடத்துக்கு நம்மளே இவளே கூட்டி போக சொன்னாரு. இப்படி முறையவே இப்படி முறையில்லாம ஒவ்வொரு விஷயமா பேசுறீங்களே, என்னடி இது நல்லாவா இருக்கு? அப்பா கிட்ட போய் விஷயத்த கேட்கறது நல்லா சிவகாமியா? சிவகாமியில எல்லாத்தையும் கண்ணுங்கிறத மாதிரி கேட்டு வர்றா. அப்படி முன்னாடியே சொன்னா தாடியே மக்களுக்கும் புரியும் நமக்கும் புரியும். அதுக்குள்ளே பதறீங்களே. இல்ல அப்படி இல்லையே, நீ அப்படியே மொட்டையா சொன்ன மணிக்கு விட்டுட்டியே, அதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. வார்த்தைக்குள்ள நீங்க அடுத்து சிரிச்சிட்டீங்க. அப்படியா? உன்னை பார்த்தாலே ஸ்கிப்பா தண்ணி வருது. சரி இருக்கட்டும். ஏன்னா அப்பா வந்து என்ன சொன்னா, நீங்களும் சிரிச்சு இங்கேயும் சிரிக்கல, ஏன் போலப்ப சிரியா சிரிச்சு போயிடும். ஒரே தான் சிரிச்சோம்னா சிரிப்பா சிரிச்சு போயிடும். ஆமாங்கம்மா, சீரழிஞ்சு போயிடும் இல்லையா? அப்பா வந்து என்ன சொன்னாரு? அப்பா நம்ம கண்ணுங்கிறதுமா காட்டுக்குள்ள போய் காவல் பார்க்க சொன்னா. அப்பா நிஜமாக வந்தாரு, சத்தியமாக வந்தார், நிச்சயமாக நம்பிக்கை இல்ல சிவகாமி. காரணம் எப்படின்னா, அப்பா வந்து உள்ளே சொல்லிட்டு போயிட்டாரு, நாட்டு மக்கள் எல்லாம் குறைகள் சொல்றாங்க அப்படின்னு. அப்பா வெளியில வந்துட்டா மக்களுக்கு எல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும் போல இல்லையா? அதனால நான் எதுக்காக நான் என்னடி அது தூணுக்கல் மாதிரி அதனால காட்டுக்கு போய் கண்ணு கருத்தோட காவல் பக்கம் சொன்னாங்க. தாயை திறந்த கோவிலும் இல்லை, அந்த சொல்ல இருக்க மந்திரம் இல்லை. யார் மொழியை தட்டினாலும் அப்பா இதை தட்டக்கூடாது. எதா மொழி மொழியை தட்டினா ரத்தம் வரும், அப்புறம் கொட்டாம்பட்டி வரும். வாய் மொழி என்ற தமிழ் மொழியை தட்டக்கூடாது. சரிங்கம்மா. முருகமாமா, என்னமா பின்னாடி காடெல்லாம் கருவ வாஞ்சி கிடக்கு. இங்க வாருங்க, குளத்துல தண்ணிய சிவகாமி மாடி போய் மொட்டை குடியா பிடிக்கும். ஆமா ஆமா, உன்னை விட தெரிஞ்சுதேவா? அடியே திணை பயிர், அடியே அப்பா எப்படி இருக்கு? பயிறு போல நட்டமா நிக்குது. விளைஞ்சிருச்சுல, விளைஞ்சு போய் நிக்குது. விளைஞ்சிருச்சுமா. அருவி பத்தியா அழகா சுனை நீராகப்பட்டது அப்படியே வருது. சுனைய பாருடி, பாரு மலையை பாருமா. சுனை சுனைய இப்ப இருக்கிற நேரத்துக்கு ஓட்டமா ஓடி அந்த அப்படியே அந்த அருவியில உட்கார்ந்து குளிச்ச எப்படி இருக்குது? நானும் ஒரு காலத்துல ஓட்ட ஓட்டமா ஓடுல. நந்தவனம் நமக்கு சொந்தவனம். என்ன மயில்கள் குயில்கள் கூவதும் மான்கள் எல்லாம் துளி குதித்து ஓடுவதும் மரங்குத்தி பறவைகளா?
செய்யக்கூடிய தொழிலுக்கும் நல்லது சிறப்பா இருக்கும் இல்லையா? பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அவனுக்கு உங்க அப்பாவுக்கு ஒரு வேலை இல்லையா? என்னடி எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளைல காட்டுக்கு காவல் பண்ணிட்டு இருக்காரு. இதே வேலையாமா? நம்ம காட்டுக்கு போறோம், விளையாடுறோம், அப்புறமேட்டு தான் எதா இருந்தாலும் பண்றோம். அப்படியா? அப்பா அதான் சொன்னாரு. காட்டுக்கு போய் கண்ணுங்கரத்தோட ஆடி பாடி பறவைகளை விரட்ட சொன்னாரு. அதனால எப்படி தெரியுமா இருக்கு? சொல்லவா சொல்லவா சொல்லவா? மயில் இருக்கு, குயில் இருக்கு, எத்தனை பறவைகள் இருந்தாலும் அந்த வெட்டுக்கிளி பத்தி எப்படி இருக்குன்னு. வெட்டுக்கிளி வெட்டி வந்த வெட்டி தேரு வாசம் ரொம்ப சேட்டை பண்றா, ரொம்ப முக லட்சணமா இருக்கா. அதனால இவளை தனித்தனியாக எனக்கு கல்யாணம் ஏன் வேண்டாம்? ஏற்கனவே எனக்கு பரிசம் போட்டு இந்த துன்பத்தான அனுபவிச்சிருக்கேன். என்னடி என்னடி ஆச்சு உனக்கு? மாப்பிள்ள அவ்வளவு ஒரு அழகா இருந்தாரு. ஏய் மாப்பிள்ள உனக்கு வந்த லட்சுமி கடாட்சியம் இருக்க அழகா இருக்க மாட்டாரு அவரு. என்ன செய்யறது?
மாப்பிள்ள அழகா இருந்தாருமா. சரி நீங்க பெரியவங்க, நீங்களே சொல்லுங்கம்மா. சொல்லுதா. ஏதாவது ஒரு பெண்ணு வாக்கப்பட்டு போறப்ப சில பல கண்டிஷன் போடலாம். ஆமா இவ்வளவு சொன்னாங்கம்மா. எவ்வளவு எதனடி இவ்வளவு? அத ஒரு பெண்ணு செய்யற வேலையா இருந்தா நான் செஞ்சிருவேம்மா. சரி உலகத்துல எந்த ஒரு பெண்ணுமே செய்யக்கூடாத வேலையை என்ன மட்டும் செய்ய சொன்னா நான் எப்படிமா கல்யாணம் தூக்குறேன்? அப்படி என்ன வேலையை செய்ய சொன்னாரு? ஒரு மாமியா மாமனாருக்கு கையால அமுக்க சொன்னா கூட நான் அமுக்கி விடுவேம்மா. துணிமணி துவச்சு போட சொன்னா கூட போடுவேம்மா. சரிக்கா. எந்த பொம்பளையுமே செய்யக்கூடாத வேலை என்ன செய்ய சொல்றாங்க? அப்படி என்ன சொல்றாங்க தெரியுமாமா? கல்யாணம் பண்ணிட்டா கடைசி வரைக்கும் ஒரே புருஷன்கிட்ட தான் இருக்கணும்ன்றாங்கப்பா. ஏண்டி இது எந்த பொம்பளையும் செய்யாத வேலையா? எனக்கு பிடிக்காதுமா. ஒரு பைத்தியக்காரி. ஒருத்திக்கு ஒருவன், ஒருவனுக்கு ஒருத்தி. இதுதான் கடமை, கண்ணியம். நம்ம தமிழ்நாட்டோட பண்பாடு அதுதானடி. பொதுவாக சொல்லுவாங்க 3 முடிச்சு வெகுமானம். ஆமா. அதையும் மீறி இன்னொரு ஒரு 3 முடிச்சு 6 முடிச்ச விழுந்துருச்சுன்னு வச்சுக்கவே, இதை காட்டிலே அவமானம் எதுவுமே கிடையாது. ஒரு பெண்ணுக்கு 3 முடிச்சு, ஒருத்திக்கு ஒருவன் தான். அதுதான் வாழ்க்கை. இல்லைன்னா அது வாழ்க்கையே இல்லையடி. இந்த 3 முடிச்சு எதுக்கு தெரியுமா? எதுக்கு? இந்த 3 முடிச்ச போட்டாதான் 4வது முடிச்ச அமுக்க முடியும். அடி பைத்தியக்காரி, 3 முடிச்சு எதுக்காக போடணும்? அதாவது புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு புண்ணியத்தை சேர்க்கணும், பெருமையை சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு முடிச்சு, 2வது முடிச்சு, 3வது முடிச்சு கடவுளுக்கு கட்டுப்பட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி 3வது முடிச்சு விடுங்குது. 4வது முடிச்சு எது கிடையாது. என்னடி அந்த முடிச்சு அவுத்தாதாம பிள்ளை வரக்கும். ஒரே பைத்தியக்காரி. நீ வளர்ந்து வச்சா ஏன் முடிச்ச? உனக்கு முடிச்சு இல்ல ஓதத்தை எப்படி அவுக்க முடியும்? எப்படி இப்படி எல்லாம் நீங்க கிளகலையா? ஐயோ சரி இருக்கட்டும். விடுங்க. நான் வந்து மொட்டுங்க, இன்னும் மலராத மொட்டு. நீங்களும் சின்ன பிள்ளை தானே? ஆமாடி. நீங்க யாரையும் காதல் பண்றீங்களா? அடியே அதை நான் போய் சொல்லவா? சொல்லக்கூடாது. அவரு நல்லா இருப்பாரா? நல்லா இருப்பாரு. ஏன் அவர் ரொம்ப உயரமா இருப்பாருடி. ஏமா யூரியா போட்டு வளர்த்து விட்டாங்களா? அடி பைத்தியக்காரி, ரொம்ப ஆளுவை வளர்த்தியா இருப்பாரு. ஏமா அவர் வளர்த்தினா எல்லாமே வளர்த்தா தானே இருக்கும். என்னடி கை காலு? ஆமாடி, நீ ஒரு பக்கம். தூங்கையில அவர் என் கனவுல வந்தார். அது மட்டுமா? தூக்க மாத்திரை போட்டு நானும் போய் ஆடிட்டு தூங்க மாட்டீங்களா? எங்கடி நமக்கு எங்கடி நீ தூக்கம்? ஆமா, அது மட்டுமாடி. பகல்ல கூட தூக்கவே மாட்டேங்குது. அடியே அவருக்கு அடையாளத்தை சொல்லவா? இருக்கா? என்ன அடையாளம்? ஏண்டி அடையாளம் இல்லாம இருக்கு? நீங்க குழு குழுங்க கண்டுபிடிக்க. அடியே அவருக்கு இப்படி இருக்கும். என்னடி சொல்றாங்க? அம்மா தூக்க வரிசையில தலைகளா பாத்துருக்காங்க. அன்னைக்கெல்லாம் பார்த்தா இப்படி தானே இருந்துச்சு. இப்படி இருக்கும்மா. அடி இப்படி தாண்டி இருக்கும். இப்படி இருக்கும். அது என்ன இப்படி இருக்கும்? கீழமா தான் பாக்க, மேல முன்ன பாக்காது. என் பைத்தியக்காரி என்ன சொல்ற நீ? ஆயுதம் தானே? ஆமா, ஆயுதம் கீழே தான் பாக்கும். என்னத்த சொல்றா? அது மட்டுமா? வேற? ஆனா காலுக்கு கீழே பார்த்தா மயிலு. என்னாலு மயிலடி. வேற எதுவும் இருக்குமா? பாம்பு. நான் நம்ப மாட்டேன். ஏண்டி? ஏதோ தூக்க வரிசையில பேசுறாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா. காலுக்கு கீழே பாம்பு இருந்துச்சா கவுட்டுக்குள்ள தொங்குச்சா? அடியே என்னடி நீ என்னமோ சொல்ற? சிவாமி நீ பாத்துருப்ப நிறைய பாம்பை கேளு. நீ பாம்பையே பாத்துருல. சொல்லிடி. இந்த பாம்பை அவருக்கு இப்படி இருந்தது, அடுத்து மயில் இருந்தது, இது எனக்கு காலுக்கு இடையில பாம்பு இருந்தது. யாரா இருக்கும்? இது கல்குறிச்சி போட்டாங்கட மாதிரி. அடி போடி பைத்தியக்காரி. அவரா என் கனவுல வருவாரு? அப்படி இல்லையா? பேரை சொல்லலாமா? கணவன் பேரை சொல்லலாமா? சொல்லக்கூடாது. சொல்லவே கூடாது. அப்படிங்கிறதுனால இன்று வெள்ளிக்கிழமை நந்தவனம் போகணும், ஆடிப்படி விளையாடணும். சந்தோஷம். என்னதான் இருந்துட்டாலும் ஏன்னா அந்த அன்னை மதுரை மீனாட்சியை வணங்கிட்டு அதுக்கு பிறகு காவலை பார்க்கணும். வண்ண விழியழகி, வாச குழலழகி மதுரை மீனாட்சி தான். மாலை கருக்கையில மஞ்சள் குளிக்கையில் காவல் பிள்ளையாருதான்.
சொன்னா அப்பால பறவைகளா கானம் பாடி வரும் பறவைகளே கானம் காணத்தால் வரட்டும் சொன்னா ஆமா கல்லறை கூட சொல்ல லட்சம் வர சொல்லு கேட்டலாம் அலலோ 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 அலலும் ஜாலலே ஜாலலே அலலோ அலலோ அலலும் ஜாலலே அலலோ எடுத்துக்கமா ஆமா ஏமா இந்த ஆளால ஜோல அலங்கால அலங்கம்பட்டி பக்கத்து போய் போடுங்க ஆமா சரி தோரம் கொஞ்சம் பக்கத்து இந்த போய் ஆளால ஜோ போடுங்க இங்க என்ன அப்படின்னா இடத்துல வள்ளியம்மா ஆடணும் வள்ளியம்மா ஆட சொல்றவங்கள கைய தூக்குங்க பாப்போம் ஆடிக்கிட்டே இருந்து பாரு ஆடக்கூடாதுன்றவங்கள காலை தூக்குங்க ஆட தெரியாதுங்கிற விஷயம் நல்லா தெரியும் இருந்துட்டு ஆட சொல்றேன் நீ என்னம்மா அப்பா என்ன சொன்னா மக்களுக்காண்டி மக்கள் விருப்பமே அடியே தெரிஞ்சதான் செய்ய முடியும் தெரியாத மக்கள் பேசுறாங்க ஆடி பாடி இடத்து தலைவி ஆடிப்பாடி வரட்டலையே அப்பா வந்து ஆடிப்பாடியான பறவை வரட்ட சொல்லியிருக்காரு இடத்து தலைவி வள்ளியம்மா ஆடிப்பாடி பறவை வரட்டன்னு பேசுறாங்க அடி பைத்தியக்காரி அப்பா காட்டுக்கு போய் ஆட்டமாடி பாட்டு பாடி பறவைகளை வரட்ட சொன்னாமா அதானே சொன்னாரு அம்மா நீங்க 2 பேரும் ஆடுறீங்க நான் பாடுறேன் இந்த ஏக்கிறதெல்லாம் இங்க இருக்க கூடாது ஊருக்கு அது கல்லு குச்சி காசு சும்மாவா கிடக்கு ஆமா பாடு ஆட சொல்றீங்க நாங்க பாடுறோம் நீங்க ஆடுங்க இந்த காட்டி கொடுக்குற வேலை வேணாம் அப்படிங்கிற நாங்க பாடுறோம் நீங்க ஆடுங்க ஏண்டி கூட்டத்துல குனிஞ்சு நக்குற குருவம் யாரி சொல்றேன் அங்க போறேன் உடலூரு குண்டு மல்லி வாடக்குடிக்கே கூடலூர் குண்டுமல்லி வாழக்குடிக்கே வந்தவள்ளி இந்த பறவை
போதும். அதுக்கு மேல ஆடுனா கரகாட்டமா போயிடும். ஏன்னா இயல் இசை நாடகம். ஆமா. இயல் என்றால் அடுத்து ஒருத்தர் உள்ள தட்டிக்கிட்டு இயல் என்றால் என்னன்னு நான் கேட்கிறேன். ஏன் அப்படி என்ன வாய் என்ன படைப்ப வாய் மாதிரி ஆமா ஆனந்த கூட்டங்களா உங்களை பார்த்த உடனே பையன் ஓடுது பரவாயில்ல. சரி பறவைகள் உன்னோட போக மாட்டேங்குது. ஆமாம்மா. என்ன காரணம்? இதுவும் நமது இடத்துல குறை இருக்கிறதம்மா. என்னதுமா குறை இருக்கிறது. என்ன குறை? முருகப்பெருமானுக்கு ஏதோ குறை இருக்கு. என்ன எந்த குறை இருந்தாலும் அதற்குறை இருக்கு. யாரு கடனை இருந்தாலும் இது என்ன இடம்? வேள்வி என்றால் தவமுனிவர்கள் யாவும் வரக்கூடிய ஏன்னா முனிவர்கள் நம்ம ரிஷிகள் வந்து யாகம் செய்யக்கூடிய இடம். ஆமாமா. வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் வந்து விட்டால் வணங்கி விட்டு என்னை அழைக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் இல்லையா? ஆமாமா. இந்த வரைக்கும் நடந்தது பூரா விளையாட்டு காரியம். விளையாட்டு. இதுக்கு மேல வரப்போறது வினயம். வினயம் எல்லாம் அப்படியே கண்ணுங்கரத்தோட நின்று கண்ணுங்கரத்தோட நீங்க பரணி மேல இருங்க, பரணி கீழே நான் நிக்கிறேன். மூஞ்சி எஞ்சி போற மாதிரி வச்சுக்கிறோம். ஆலன் சோ உங்க என்னம்மா உங்க